ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். ஆனால் எந்த ஒரு இண்டிகேட்டருமே வேண்டாம். நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டருமே எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ண சிம்பிளாக நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சூப்பரான ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? சேட் ஜிபிடின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சேட் ஜிபிடியை பற்றி நீங்கள் நிறைய பேருக்கு தெரியும். சேட் ஜிபிடியை வச்சு நாம் எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறத நான் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் சார்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். சேட் ஜிபிடி ஆப் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. அதில் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ மணி 11:57. சரியா? 12 மணிக்கு என்ன கேண்டில் போகும்னு சொல்லி நான் தமிழில் கேட்குறேன். 12 மணிக்கு என்ன கேண்டில் போகும், என்ன கேண்டில் உருவாகும், பையா செல்லான்னு சொல்லி நான் கேட்குறேன் சேட் ஜிபிடி கிட்ட. சரி, அந்த சார்ட்டை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நான் சேட் ஜிபிடி கிட்ட ப்ளேஸ் பண்ணி நான் அந்த கொஸ்டின் கேட்குறேன். சரியா? இந்த சார்ட்டை ப்ளேஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை அனுப்பி கேட்டிருக்கேன். என்ன கேண்டில் உருவாகும் 12 மணிக்கு, மணி இப்போ 11:58 ஆயிருக்கு கேட்டிருக்கேன். அது இப்போ விளக்கம் கொடுத்துருக்கு பாருங்கள். என்ன உருவாகும்னு சொல்லி அவங்க நிறையா டிப்ஸ்லாம் சொல்லி கொடுக்கும். சரியா? ரிவர்சல் உண்டாகுமா, என்ன ஆகும், பைக் கேண்டில் உருவாகுமா, ரெட் கேண்டில் உண்டாகுமான்னு சொல்லி சொல்லுது. நம்ம கரெக்டாக இப்போ என்ன ட்ரேட் சுகஸ்டன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டு பாருங்கள். 11:59க்கு என்ன கேண்டில் உருவாகுதுங்க வச்சு நம்ம முடிவெடுக்கலான்னு சொல்லி சொல்லுது. என்ன சொல்லுது? பிரேக் அவுட் ட்ரேட் 61,820 கீழே 61.0.820 கீழே ஸ்ட்ராங் மூவ்மெண்ட் இருந்தால் செல் எடுக்கணும். அதாவது அதுக்கு மேலே இருந்தால் பை எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. சரியா? இப்போ அந்த பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணுவோம். 61,820. சரியா? ஓகே, இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுருக்கேன். 61,820 நோட் பண்ணி வச்சுருக்கேன். 11:59க்கு என்ன கேண்டில் ஃபார்ம் ஆகுது, லாஸ்ட் 5 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்லுது. சரியா? சாரி. 61,820 இப்போ 11:59 கேண்டில் கிராஸ் ஆகி மேலே போகுது. அதில் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கு? 11:59ல் 61,820 இந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி பைன்னு போயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த ட்ரேட் பை போகும். 12 பை கேண்டில் உருவாகும்னு சொல்லியிருக்கு. அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா செல் கேண்டில் உருவாகும்னு சொல்லியிருக்கு. சரியா? அதுக்கு மேலே போனனால நான் இப்போ பை கேண்டில் எடுத்திருக்கேன், பை ஆர்டர் எடுத்திருக்கேன். சரிங்களா? 61,820 கீழே ஸ்ட்ராங் மூவ்மெண்ட் இருந்தால் செல் எடுக்கணும். அதுக்கு மேலே இருந்ததுன்னா பை எடுக்கணும்னு சொல்லியிருக்கு 11:59ல். சரியா? இப்போ மணி 11:59 அந்த பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. சரியா? 61,820ல் அந்த பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. அதனால் நான் பை ஆர்டர் எடுத்திருக்கேன். 12ல் பை கேண்டில் போகும் பாருங்கள் இப்போ. சரியா? நம்ம எதுவுமே பண்ணனா ஜஸ்ட்டு நம்ம அந்த ஸ்க்ரீனை கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து, இன்றைக்கி பிசி வச்சுருந்தீங்கன்னா பிசிலையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ஆப்பில் போடணும். சேட் ஜிபிடிக்கிட்ட அனுப்பி நம்ம கரெக்டாக என்ன கேண்டில் உருவாகும்னு சொல்லி பெண்டிங் ஆர்டர் எடுக்கிற விதமாக, இல்லை அடுத்து நீங்கள் என்ன ட்ரேட் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்டால் அதை அனலைஸ் பண்ணி தெளிவாக சொல்லிக் கொடுக்கும். அதை ஃபாலோ பண்ணாலும் நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும். சரியா? நான் சொல்லிக் கொடுக்க லைவ் ட்ரேட் பண்ணி காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக 11:59க்கு 61,820க்கு மேலே போயிருந்தோன்னா பை கொடுக்கணும், கீழே இருந்தோன்னா செல்லு கொடுக்கணும்னு சொல்லியிருந்து நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். அதுக்கு மேலே இருந்தனால பை கொடுத்துருக்கேன், பை போகுது. ஓகேவா? சூப்பராக இருக்கலாம் ஸ்ட்ராட்டஜி. நம்ம வேறு எந்த இதுவுமே இருந்தால் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் போடுறோம், அதோடைய ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, ப்ராஃபிட் எடுத்துகிட்டு